ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 104. தன் முன் இருந்த 2 செட் வேட்டி சட்டைகளை பாவமாக பார்த்தபடி கன்னத்தில் கை வைத்து சோகமாக அமர்ந்திருந்தான் நிதிஷ். அதை கண்ட அஸ்விதாவும் நந்தினியும் சிரிப்பை அடக்க போராடி கொண்டிருந்தார்கள். நிதி, டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாகு என்றாள் அஸ்விதா வேண்டுமென்றே. இரு சுவி என்றான் சலிப்பான குரலில். என்ன நிதி இவ்வளவு யோசிக்கிற? என் அண்ணா மேலே அவ்வளவுதான் உனக்கு பாசமா? என் அண்ணா வாங்கி கொடுத்ததை கட்டிக்க மாட்டியா? அவன் நிமிர்ந்து அவளை பார்த்து முறைக்க நந்தினி அதற்கு மேல் முடியாமல் சிரித்து விட்டாள். இருவரையும் இப்பொழுது பாரபட்சம் பார்க்காமல் முறைத்தவன், அது எப்படி? என்ன டார்கெட் பண்ணணும்னா மட்டும் மாமியாரும் மருமகளும் அப்படியே கூட்டு சேர்ந்துடுறீங்க? ஊரில் போய் அங்கங்கே பார்த்து மாமியாரும் மருமகளும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் டிவியில் வர மெகா சீரியலை பார்த்தாச்சும் கற்றுக்கணும். என் நேரமும் இப்படி ஒட்டிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் சே என்று புலம்பி தள்ளினான். அவன் கோரியதை கேட்டு இப்பொழுது அஸ்விதா விழுந்து விழுந்து சிரிக்க சிரிப்பு அதிகமாகியதில் அவளுக்கு வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. கை கொண்டு வாயை பொத்தி அவசரமாக வாஷ்பேசினை நோக்கி ஓடினாள். ஏய் சுவி, என்ன ஆச்சு என்று விட்டு அவசரமாக அவள் பின்னாலேயே ஓடினான் நிதிஷ். தான் செல்ல எண்ணி முடிக்கும் முன்பே தன் மகன் சென்று விட்டதைக் கண்டு நந்தினியின் இதழில் புன்னகை அரும்பியது. அப்படியே அவர்களை பார்த்து கொண்டு இருக்க வாந்தி எடுத்து முடித்துவிட்டு சோர்வாக வந்தாள் அஸ்விதா. அவளை அணைத்து தாங்கியபடி அழைத்து வந்து அமர்த்தியவன் ஒரு துண்டை எடுத்து அவள் முகத்தை துடைத்து விட்டான். பார்த்து, மெதுவா தொடடா, பவுடர் எல்லாம் போயிட போகுது என்றாள் நந்தினி. அதை கேட்டு கடுப்பானவன், மை மம்மி என்றான் கோபமாக. எஸ் மை சன் என்றாள் நந்தினி அவனோட கடுப்பை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல். அவளே பாவம் டயர்டா இருக்கா, இப்போ பவுடர் தான் முக்கியமா? போய் அவளுக்கு ஏதாச்சும் குடிக்க கொண்டு வாங்க என்றான் கோபமாக. ஐயோ நிதி, வேண்டாம் ப்ளீஸ், ஏதாச்சும் உள்ளே போனாலே கஷ்டமா இருக்கு என்றவள் அப்படியே அவன் வயிற்றில் சாய்ந்து கொண்டாள். அவள் கன்னத்தில் கை வைத்து அப்படியே தன்னோடு அழுத்தி கொண்டு கலங்கிய விழிகளோடு நந்தினியை பார்த்தான். மம்மி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும் என்றான் வருத்தமாக. சிரித்தாள் நந்தினி. என்னடா, ஊர் உலகத்தில் யாரும் குழந்தையே பெற்றுக்கிட்டது இல்லையா? இப்படி வாமிட் தான் பண்ணதில்லையா? என்னவோ ரொம்ப தான் வருத்தப்படுற. இன்னைக்கு காலையில் தானே ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் மினிமம் 1 மாதம் இருக்கும். என்னது, 1 மாதமா? நிதிஷ் வெகுவாக திகைக்க அஸ்விதாவின் விழிகளும் பயத்தை காட்டியது. மம்மி என்றான் மெல்லிய குரலில். கண்ணா, ஜோக்ஸ் அப்பார்ட், ஃப்ரீயா விடுடா, சரியாகிடும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. குழந்தை பிறந்து அதோட முகத்தை பார்த்தா எல்லா கஷ்டமும் அப்படியே பறந்து போயிடும். நிதிஷின் முகம் இறுக்கத்தோடு இருக்க, டேய் என்னடா என்றாள் நந்தினி. அப்போதுதான் அஸ்விதாவும் அவன் முகத்தை பார்க்க, விடு நிதி, அதுதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, சரியா போயிடும் என்றாள் புன்னகைத்தபடி. அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கூறினான், சுவி, இன்னொரு குழந்தையெல்லாம் நமக்கு வேண்டாம் சுவி, இந்த ஒன்று மட்டும் போதும் ப்ளீஸ். இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் என்றான் தழுத்தழுத்த குரலில். புன்னகையோடு இருந்த நந்தினியின் முகம் சட்டென்று மாறியது. அவளுக்கு மாதேஷின் ஞாபகம் வந்தது. நிதிஷ் பிறந்து 1 வருடம் கழித்து மற்றொரு குழந்தைக்காக மாதேஷிடம் தயக்கத்தோடு அவள் பேசிய போது அவன் பிடிவாதமாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவள் எவ்வளவோ கெஞ்சியும் பார்வையால் மிரட்டியே அவளை அடக்கிவிட்டான். மலர்கொடியும் பலமுறை அவளிடம் கேட்க மாதேஷின் முடிவை பற்றி அவரிடம் சொல்லிவிட்டாள் நந்தினி. அவரும் மாதேஷிடம் அதை பற்றி கேட்டார். என்னடா, 1 குழந்தை போதுமா? 2 3 இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. என்ன கஷ்டம் உனக்கு? நமக்கு என்ன சொத்து இல்லையா, பணம் இல்லையா? இன்னொரு குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னு காரணம் சொல்கிறதுக்கு என்று அவனை கடிந்து கொள்ள, வேண்டாம்னா வேண்டாம் என்று அழுத்தமாக கூறி பிடிவாதம் பிடித்து விட்டான். அதற்கு மேல் யாரும் அவனிடம் அதை பற்றி கேட்கவில்லை. இப்பொழுது நந்தினிக்கு ஏதோ தோன்ற எழுந்து மாதேஷை தேடி சென்றாள். முரளியின் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த அவன் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். என்ன நந்தினி, அவங்க 2 பேரும் ரெடியா என்றான் முரளி. இல்லை அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுவாங்க என்று விட்டு மாதேஷிடம் கேட்டாள். என்னங்க, நீங்கள் ஏன் அப்போ நமக்கு 1 குழந்தை போதும்னு சொன்னீங்க என்றாள். சம்பந்தமே இல்லாமல் இவள் அப்படி கேட்க அவளை புரியாமல் பார்த்தான் மாதேஷ். முரளியோ உரக்க சிரித்தான். ஏம்மா, இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு என்ன, பெற்றுக்கோங்க. அப்பாவும் பையனும் ஒரே நேரத்தில் குழந்தையை பெற்றுக்கிற விஷயமெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடியே நம்ம ஊரில் நடந்திருக்கு என்று சொல்லி கிண்டலாக சிரித்தான். மாதேஷ் அவனை மறைக்க நந்தினியோ, அட போங்க அண்ணா,
மெனோபாஸே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன என்று சீரியஸாக பதில் கூறினாள். ஏச்சி, அவருக்கு தான் அறிவில்லை, அப்படி சொல்கிறாருன்னா நீயும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க என்றான் மாதேஷ் கோபமாக. முரளி சிரித்து கொண்டே நாகரீகம் கருதி அவர்களுக்கு தனிமை தந்து எழுந்து சென்று விட்டான். அவன் சென்றதும், எதுக்கு நந்தினி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி என்றான் மாதேஷ். இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் காரணம் சொல்லுங்க என்றாள் பிடிவாதமாக. இதில் காரணம் என்னடி இருக்கு, வேண்டாம்னு தோணுச்சு, அதான் என்றான் அவளை பார்க்காமல். என்னங்க, முதல்ல என்ன பாருங்க. என்ன என்றான் அவள் மேல் பார்வையை வைத்து. எனக்கு இப்போவே காரணம் தெரிஞ்சாகணும், சொல்லுங்க என்றாள் அழுத்தமாக. சரி சொல்கிறேன். நிதிஷ் பிறந்தப்போ உனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் வெளியில தானே இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வழியிலேயே துடிச்சு கத்திக்கிட்டு இருந்தேன். அது கேட்டப்போ என்னால் தாங்க முடியல. அங்கே நின்று நீ கத்துறதை கேட்கவும் முடியாமல் அங்கேருந்து போகவும் முடியாமல் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. உன் குரல் கேட்க கேட்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு நடுக்கம். அதுக்கப்புறம்தான் நிதிஷ் பிறந்தான். அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், இன்னொரு குழந்தையெல்லாம் வேண்டாம்னு. மெல்லிய குரலில் அவள் முகம் பார்க்காமல் அவன் கூற இமைக்க மறந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. அதை கண்டு குறும்பாக புன்னகைத்தவன், என்ன நந்தினி, ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்றான். நந்தினியோ அந்த நாளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நிதிஷ் பிறந்தவுடன் எல்லோரும் ஆசையோடு சந்தோஷமாக வந்து அவனை தூக்கி கொஞ்சிக் கொண்டு இருக்க இறுக்கமான முகத்தோடு வந்து நின்றான் மாதேஷ். இவர் குழந்தைய தானே பெற்று கொடுத்துருக்கேன், மூஞ்ச பாரு எப்படி வச்சிருக்காருன்னு மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் நந்தினி. நிதிஷை கூட பார்க்காமல் அவளையே அவன் பார்த்து கொண்டு இருக்க, இந்தாடா உன் பையனை பாரு, 1 மணி நேரமாக இவனுக்காகத்தானே வெளியவே நின்றுகிட்டு இருந்த என்று சொல்லி சிரித்தபடி அவன் கையில் நிதிஷை கொடுத்தார் அவன் சித்தி நளினி. ஓஹோ, 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நம்மளை முறைச்சிக்கிட்டு இருக்காரா? அட கடவுளே, குழந்தை எப்போ பிறக்கும்னு நமக்கு என்ன முன்னாடியேவா தெரியும்? இவரை யார் வந்து இப்படி வெயிட் பண்ண சொன்னா? குழந்தை பிறந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் கிளம்பி வர வேண்டியது தானே. முன்னாடியே வந்து நின்றுட்டு இப்போ என்ன வந்து முறைக்கிறத பாரு. அப்போதெல்லாம் எப்போதும் மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருப்பதைப் போல் அன்றும் அவனை மனதிற்குள் திட்டினாள். சட்டென்று கண்கள் கலங்கிவிட முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவன் புன்னகை மறைந்தது. நந்தினி, என்ன ஆச்சு என்றான் மெல்லிய குரலில். தன் கை கொண்டு அவன் உள்ளங்கையை இறுக்கிக் கொண்டவள் ஒன்றுமில்லை என்பதைப் போல் தலையசைத்தாள். கொஞ்ச தூரத்தில் வேணு ஏதோ கேட்டுக்கொண்டு இருக்க அவனுக்கு பதிலளித்து கொண்டிருந்த முரளியை பார்த்தாள் நந்தினி. பிறகு மாதேஷிடம் கேட்டாள், நான் இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டப்போ எல்லாம் ஏன் இந்த காரணத்தை சொல்லலை? இதில் என்ன இருக்குன்னு சொல்லணும்னு தோணலை, அதை விட சொல்லணும்னு தெரியல, அதுதான் உண்மை. என் நந்தினி என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா? நான் என்ன சொன்னால் சந்தோஷப்படுவா? எதெல்லாம் அவகிட்ட கண்டிப்பாக சொல்லணும், இதெல்லாம் இப்போ தெரியுது. ஆனால் காலம் கடந்துருச்சு என்றான் விரக்தியான புன்னகையோடு. விடுங்க, திரும்ப திரும்ப நாம் பேசுறது தான். 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. நல்ல வேலை, 12 வருஷத்தோட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக வேணும்னா கடவுள்கிட்ட நம்ம 2 பேரோட ஆயுளை இன்னும் ஒரு 12 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி வேண்டிக்கலாம். அதை கேட்டு சிரித்தான் மாதேஷ். அவளும் சிரித்து கொண்டே திரும்ப முரளி மீண்டும் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். இருவரும் புன்னகையோடு அவனை பார்க்க என்ன என்பதை போல் சைகையிலேயே கேட்டுக்கொண்டே வந்தான். ஒன்றுமில்லை என்பதை போல் இருவரும் ஒன்றாக தலையை அசைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, தேவதூதன் என்றாள் நந்தினி மாதேஷிற்கு மட்டும் கேட்கும் குரலில். என்றான் அவனும். மிருணாளினியிடம் இருந்த நிதிஷிற்கு அழைப்பு வந்தது. அண்ணா, ஷர்ட் சைஸ் சரியா இருக்கா? இன்னும் போடலம்மா. ஓ, இன்னும் போடலையா? இல்லை அதை போடுற ஐடியாவிலேயே இல்லையா? மிருணா, இட்ஸ் ஓகே அண்ணா, நீங்கள் போடுற அளவுக்கு காஸ்ட்லி ஷர்ட் இல்லை அதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசைக்காகத்தான் வாங்கி கொடுத்தேன். அதையே தான் போடணும்னு எந்த அவசியமும் இல்லைண்ணா. அடி வாங்க போகிற மிருணா அவன் கத்த, அவளோ அழைப்பை துண்டித்திருந்தாள். அடுத்த நொடி ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது. டேய் மாப்ள, நேற்று வந்தவளுக்காக என்ன விட்டு கொடுத்துடாதடா, அப்புறம் அவள் என்ன கிண்டல் பண்ணியே சாகடிப்பா. உன் நண்பனோட பிரஸ்டீஜ் உனக்கு முக்கியம் இல்லை என்று விட்டு அவனும் அழைப்பை துண்டித்தான். சே, சாவடிக்கிறாங்க 2 பேரும் என்று தன் தலையில் அடித்து கொண்டான் நிதிஷ். ஜூஸ் குடித்தபடி தன் கணவனை கண்டு சிரித்து கொண்டிருந்தாள் அஸ்விதா. மிருணாளினி வாங்கி தந்த உடையை எடுத்து அணிந்தான் நிதிஷ். அப்போ எங்கள் அண்ணன் வேணாமா நிதி உனக்கு? பாவமாக முகத்தை வைத்து சோகமாக கேட்ட அஸ்விதாவை கண்டுகொள்ளாமல் தயாராகி கொண்டிருந்தான். என்ன டென்ஷனாகி கத்துவான்னு பார்த்தா ஒரு ரியாக்ஷனையும் காணோம். கண்கள் சுருக்கி மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் அஸ்விதா.
தயாராகி வந்தவன் அவள் முகத்திற்கு நேரே தன் முகத்தை வைத்து மயக்கும் புன்னகையோடு கூறினான். என்ன டென்ஷன் பண்ண பிளான் பண்ணுறியா சுவி செல்லம்? சோ சேட். இந்த நிதிஷ் எப்பவுமே மிஸ்டர் கூல் தான், சரியா? அதற்குள் அவள் ஜூஸ் குடித்து முடித்திருக்க கிளாஸை வாங்கி டேபிளின் மேல் வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து அவள் கன்னம் பற்றி வாயை மெல்ல ஒற்றி எடுத்தான். அவனையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென்று அவன் இதழில் தன் இதழ் பதித்து எடுத்தாள். என்று கண்களை மூடி திறந்தவன், எத்தனை தடவை சொல்றது, சொல்லிட்டு செய் பாப்பா, ரசிக்கவே முடியல என்றான் இன்னும் அதிகமாக தன் கண்களில் காதலை தேக்கி. செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள், நான் உனக்கு பாப்பாவாடா என்றாள். உங்க வீட்டில் எல்லாரும் அப்படித்தானே உன்னை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நான் பாப்பா, என் ரசகுல்லாவுக்கு நான் சுவி மட்டும்தான். ரசகுல்லா என்றான் கண்கள் விரித்து. அவள் இதழ் சுழித்து புன்னகைக்க சட்டென்று அவளுக்கு முன்னே நெருக்கமாக அமர்ந்து ஏக்கமான பார்வையை வீசினான். ஃப்ராடு என்றவள் மெல்ல அவன் கன்னம் தாங்கி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். கதவு தட்டப்படும் ஓசையில் அவசரமாக விலகினர். வாங்க என்றாள் அஸ்விதா. தருணும் வருணும் உள்ளே வர அவர்களை ஆச்சரியமாக பார்த்தாள் அஸ்விதா. ஹேய், 3 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா? சூப்பராக இருக்கு என்றாள். அவர்கள் புன்னகைக்க, என்ன வேணும் என்றான் நிதிஷ். தருண் வருணிடம் கண் காட்ட அவன் தலையசைத்து விட்டு வேகமாக வந்து நிதிஷை கெட்டியாக பிடித்து கொண்டான். என்னடா பண்ண போறீங்க? நிதிஷ் புரியாமல் கேட்க அடுத்து தருண் செய்த செயலில் திகைத்தான். தருண் செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.